தலைமுறை அவர்களின் இறந்த நாளை நினைவு கொண்டு இந்த திருப்பதியில் பங்கு கொண்ட அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். எங்கள் தாயாரின் இளையனாக நினைத்து அவரை பற்றி நிறைய வாக்கியங்கள் சொன்னார்கள். ஒன்று, அதில் அவருக்கு நல்ல சாப்பாடு ஒரு வாக்கியம் வந்ததுக்கப்புறம் கொடுக்கணும். அவர் சொன்னது போல பங்கு தருதாய் இளைய மகன் என்று இந்த சிலுவை என்று சொன்னார்களே, அந்த வார்த்தையை சொன்னார்கள். உடனே நான் அந்த தொகையை கொடுத்தேன் என்று சொன்னார்கள். இன்று அவர்கள் நினைவு கொடுத்து நன்றி சொன்னார்கள். அவருடைய விருப்பம் அந்த இளைய மகன் நல்ல ஆரோக்கியத்துடனும் யாரும் அவரை சந்தேகப்படாமலும் அவரை ஊக்குவிக்கவும் அவருடைய திறமையை வளர்த்து உதவ வேண்டும் என்பதுதான் எங்களின் தாயாரின் விருப்பம். இன்று இந்த திருப்பணிக்காக பாடல் பாடிய குழுவினருக்கும் மடக்கண்ணியர் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பில் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதேபோல் எங்கள் உறவினரான ஃபாதர் டாமினிக் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். வெகு தொலைவிலிருந்து ஹைதராபாத்திலிருந்து வந்துள்ள ரெவரண்ட் ஃபாதர் பீட்டர் டானியல், ரெவரண்ட் ஃபாதர் என்னுடைய நண்பன் பாஸ்டர் பிரபாகரின் நண்பன் ஃபாதர் நாகோத்து பாஸ்கர் ராவ் அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அதேபோல் என்னுடைய குடும்பத்திலிருந்து என்னுடைய வீட்டிலிருந்து வந்துள்ள குண்டூரிலிருந்து வந்துள்ள ஃபாதர் தேவர ஜோஜி அவர்களுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் ஒரு நினைவு நாள், நல்ல நாள். நேற்று அம்மாக்களின் தினமாக நாம் கொண்டாடினோம். அம்மா என்றால் என்ன என்று பிரபாகர் சொன்னது போல தாயாரை மதிக்க கற்றுக்கொள்வோம், தாயாரை அன்பு செய்ய கற்றுக்கொள்வோம். அவர்கள் புதிய வயதில் அவர்களை அன்பும் அரவணைப்போடும் பார்த்து கொள்ள நமக்கு ஆண்டவனை அந்த வரத்தை ஆட வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்ல நன்றி. இன்னொன்று, நான் சிறுவயதிலிருந்து பார்த்து வளர்ந்த அற்புதராஜ் அண்ணன் அவர்களின் தந்தையார் அவருக்கும் அவருடைய மகனுக்கும் சிறப்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். ஏனென்றால் நான் பார்த்து வளர்ந்த பொழுது இந்த ஒரு பக்தியையும் இந்த ஒரு அருளையும் கொடுத்தார்கள் என்றால் அவர்கள் மூலியமாக நான் கற்றுக்கொண்டிருந்தால் அவர்களுக்கு சிறப்பாக நன்றி சொல்ல ஆண்டவரே, உமக்கு அமைதியை தீர்ப்பதை உம்மடியார் தலைவர்களின் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கிறிஸ்துவின் இரக்கத்தை அளிக்கும் இவர் தானத்தை அவர்